சம்பளம் அந்த 15 கோடியில் போய் நிற்கும். இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஹீரோவுக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த 50 கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. இதனால ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இவங்க இந்த 50 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த 50 கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க. மறுபடி எகைன் வந்து இந்த தேட்டர்கள்லேருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட்ல வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கு. பெரிய லெவல்ல அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு. எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்குதுன்னா, தியேட்டர்களில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே நிறைய ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவரோட டைமென்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் வந்து இத்தனை பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம். இந்த படம் பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸு, இந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும். பெருசாக சாதிக்கணும், பெருசாக நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அதை ஒரு ப்ரொடியூசர் யூகேயில் பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சினிமா வழக்கமாக அதோட வியாபாரத்தில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமென்ஷன் மாறிட்டு போயிட்டே இருக்கும். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க. ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படம் பண்ணால், இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போய்டும், சேட்டலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது, இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது, தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பார்ன்றதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு. அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து 15 கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த 15 கோடியில் போய் நிற்கும். இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஹீரோவுக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த 50 கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. இதனால ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இவங்க இந்த 50 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த 50 கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க. மறுபடி எகைன் வந்து இந்த தேட்டர்கள்லேருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு. எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்குதுன்னா, தியேட்டர்களில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 படத்தை பார்த்து
அதுலேருந்து ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னலாம் நான் பார்க்குறதுக்கு, தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்கு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ், கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில் முழுமையாக நம்பி அவங்க நினச்சபடி வந்துச்சுன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேசினார். ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஃபில்ம் வந்து மொத்தம் 32 டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் சிங்கிள் ஷெடியூலில் நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். இந்த மந்தில் ஷூட்டிங் முடியும், அதுக்கு அடுத்த இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவலில் வந்து ஒரு விஷனோட இந்த படம் பண்ணுறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும், தம்பி தேவ், பூர்ணேஷ், இப்போ தேவ் நம்ம வீட்டு பையன் மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோட இந்த படத்தை எடுத்து வந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக தேட்டருக்கு வரும். இத்தனை பேரோட கனவு, இத்தனை பேரோட ஆசை, இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை, நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் வந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள்ன்றதை தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவரை வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தானே. அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்க அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம். அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாம்க்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர். இப்போ இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து நீங்கள் பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர, நான் படமாவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினைச்சா அது கண்டென்ட் நிறைய போயிட்டே இருக்கும். அதனால இந்த படத்தை பத்தி, இந்த படத்துல பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் படமா வந்து இண்டஸ்ட்ரிக்கு
அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்கு, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி பிரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாராவது இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி. அண்ணன் நம்ம சுப்பிரமணிய சிவாண்ண அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்கண்ணே. இப்போ வந்து ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ஸோ அண்ணனோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷன்ல நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வணக்கம். கோபி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள். நிறைய பட விழாக்களில் அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு. ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது. குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்து நான் பார்த்தேன். நண்பன் அமீர், சிவா, கனி, உதவியாளர் ராமன், ராம், சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்த ஒரு அற்புதமான தருணம். I don't want to take much of your time. Like Mr. Producer Mahir said, you will only live once. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ இயலும். அந்த வாழ்க்கையில் what you have as a material with what you do matters. உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம். அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். பிகாஸ் த சான்ஸ் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் அப்படி நாக் பண்ணோண்டு வர. அப்போ அந்த கதவை திறக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, பட் யூ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, then there is no success at all. But at the same time, there is an opportunity, and if you don't prepare yourself, அப்போவும் நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்ற இஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் நீங்கள் போகிறது கஷ்டம். ஸோ when the success only comes when you prepared yourself fantastically and the opportunity comes in the right time, no, it is automatically goes to the other end of the life. இப்போது ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. உலகத்தினுடைய அத்தனை சிறந்த படைப்புகளும் இடங்களும் தகுதிகளும் ரிஸ்க்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அதை தான் அன்றைக்கி மிஸ்டர் பாலா எடுத்தாங்க, அமீர் எடுத்தாங்க, சிவா எடுத்தான், நான் எடுத்தேன். ஸோ எவ்ரிபடி நீட் டு கிராஸ் தட். ஸோ ஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை அந்த தாண்ட பறக்கிறதுக்கு சிறகு இருக்கலாம். இவ்வளோ நாள் அம்மாவும் அப்பாவும் பறந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி பறக்க போகிற அந்த மலை உச்சிலேருந்து கீழே பார்த்தா அதால் பாதாளம் தெரியும், ஆனால் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா வானமும் தெரியும். எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வாட் யூ see, there you go அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை, பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும். இது ப்ரொடியூசர் மகேஷ் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது அவங்ககிட்ட தான் நான் ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சேன். சார், ஆரம்பம் எல்லாமே அழகு தான் இருக்கும், தயவுசெய்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த படத்தை தயவுசெய்து முடிச்சிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, இந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இன்னும் சந்தோஷம். அந்த இலக்கை இந்த மொத்த திறமையாளரும் சேர்ந்து அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. First of all, it's very honor, like என்ன சொல்கிறது, the guest of honors இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கெட் பீப்புள் இன் டு திஸ் ஃபீல்ட். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. நான் எனக்கு சினிமாங்கிறது வெரி நியூ. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். I'm not belong to this field, but I was a jury for Golden Globe, Academy Award,
ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியேருந்து தான் பார்த்துருக்கேன் படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. வென் இட் கம்ஸ் ஃபார் அவார்ட் செரமனி, ஐ சிட் ஆஸ் அ ஜூரி அண்ட் ஐ ஹவ் சீன் தோஸ் திங்ஸ். அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் அ டீச்சர் ஐ ஆக்ட் ஆஸ் அ லாட் வித் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் டு தேங்க் ஹூஎவர் கம்ஸ் ஹியர், particularly Amir sir. He's a exceptional person for preciseness and perfectionist. Thank you very much sir, because Sam start பண்ணது உங்களோட ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலண்ட் மென்டர்னு. நான் இவங்க யாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் வந்து ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்கள்ட்ட நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ Dilip Babu sir inge illa, he is a pillar for Dave, and also Sakti sir for coming here. Thank you very much for that. And also Sasikumar sir, GV Prakash எல்லாம் இதில் ஷெட்யூலில் இருக்கிறனால அவங்களால வர முடியல. பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட். அனதர் திங் இஸ் லைக் blessing and care is most important thing, because see மானிட்டரி இருக்கிறவன் கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். பட் கேரிங்கும் பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது தான் அது வேணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள். எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து see being a teacher, it is very important for me to give chances to my kids. ஸோ நாங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்போம். when we go into the school, when we run a school, இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். if there is no chance, if there is no opportunity, you can't expect the creativity. So that is what I want to make it clear. When this project came to me, இதை என்கிட்ட வரும்போது கேட்டேன், படத்தை ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கு when we were talking about youngsters, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா above 30, above 35, above 40 அப்படி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம எப்போ தான் சான்ஸ் ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் திஸ் யங்ஸ்டர்ஸ். ஆஸ் அ டீச்சர் ஐ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் யூஆர் ஆல் மை கிட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புளேருந்து இவங்க வராங்க, ஸ்கில்ஃபுல் பீப்புள். ஸோ I thought that it is the right time for me to give a chance to other people. And இது வந்து என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள். நான் வந்து எவ்வளோ like I won't say this is as a risk, because people call this as a risk. I don't see as a risk. It's something we are producing an opportunity for people. அது வந்து நல்லாவும் நல்லா முடியாமல் போகலாம். பட் யாராவது ஒரு ஆள் வரணும் வெளியே, இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறது. தட் இஸ் த ஹோல் திங். when I don't want to talk about the product. இப்போ ப்ராடக்டை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து அது வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆனோன்னு ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் த ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். as I said before, guest of honors and also the media people. So I hope that you will take this further. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது they were very clear with what they want to do. So techniciansலாம் thank you very much for accepting this. And once again நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. Thank you very much for coming. And YOLOனா என்னன்னா you only live once. ஸோ அதுதான் அந்த படம். ஸோ you will see what is that after few days or few months. Thank you very much. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.